அடுத்ததாக பட்டமளிப்பு விழா பேருரை அல்லாமா அல் ஆரிஃப் பில்லா தலீலுல் ஆரிஃபீன் ரவுஃபிஷா ஜமாலி சிஷ்டியுல் காதிரி ஃபையாசி சர்க்கார் கிப்லா நிறுவனர் மற்றும் முதல்வர் அல் ஜாமியா நூர் அரபிக் கல்லூரி ஆயங்குடி அவர்கள் நமக்கு மத்தியில் உரையாற்றுவார்கள். மாணவர்களும் தாய்மார்களும் அமைதியாக இருந்து காது தாழ்த்து கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா ஃபீ குல்லி ஹீன். قال الله تعالى في شان نور الله إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ் நம்மை புனிதமிக்க இச்சபையிலே அல்லாஹ் ஒன்று சேர்த்துள்ளார். பெரியவர்களே, தாய்மார்களே, உலமாக்களே, குலஃபாக்களே, ஊரார்களே, மஹல்லாவாசிகள், குறிப்பாக தலைமையேற்று நடாத்திக் கொண்டிருக்கும் கண்ணியத்திற்குரிய அல்லாமா அல் ஆரிஃப் பில்லா மதனி ஷா கிப்லா நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் சக்கீனத்தும் மகஃபிரத்தும் மன்னிப்பும் வரவேண்டுமாக. அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த மதரசாவை, இந்த பெண்கள் மதரசாவை நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மதனி ஷா கிப்லா அவர்களுக்கு நீண்ட வயசையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் ஹிதமத் தீனையும் மார்க்க பணியையும் இஹ்லாஸையும் அவருடைய ஃபைசானை உலகமெங்கும் பரவக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வார். அவர்களின் காரணத்தினால், அவர்களின் பொருட்டால் நம் அனைவர்களையும் அல்லாஹ் மன்னிப்பாங்க. அவருடைய இஹ்லாஸின் உச்சக்கட்டத்தினால், இஹ்லாஸின் வெளிப்பாட்டால் அல்லாஹ் இந்த சிறார்களுடைய உள்ளங்களிலே சன்மார்க்கத்தை அல்லாஹ் பதிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறு பிள்ளையினுடைய உள்ளத்திலே சன்மார்க்கத்தை ஏற்றுவது, பதிய வைப்பது சாதாரண விஷயம் அல்ல என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அது பதிஞ்சு போச்சு, அதை வெளியே எடுக்க முடியாது. பெரிய ஜனங்க சொல்லுவாங்க, பச்சை மரத்தில் ஆணி அடித்தா சீக்கிரம் போட முடியாது. அதன் அடிப்படையில் சின்ன பிள்ளைகளுடைய சிறார்கள் உள்ளங்களிலே சன்மார்க்கத்தை பற்றி பதிய வைத்தால், ஏற்றினால் அதை மூத்து வரையும் கலட்டவே முடியாது. மூத்து வரையிலும் அதை இல்லாமல் ஆக்கவே முடியாது. சின்ன பிள்ளைகளை பேசாமல் இருக்க சொன்னால் நல்லாயிருக்கும். சரியா, கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்கிறேன். பின்னாடி அனுப்பி விட்டுருங்க. ஆமீன். பின்பக்கம் அனுப்பி பின்னாடி போய் உட்காருங்க. சேர்ல போய் உட்காருங்க. பின்னாடி போங்க.
சேர்ல போய் கொஞ்சம் பின்னாடி நிறைய சேர் கிடக்கு போங்க. இச்சபையில் அல்லாஹ் பற்றி சொல்லக்கூடிய சபையில் ஒரு நபர் கேட்டு தன்னை மாற்றிக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் நானும் குற்றவாளி, நீங்களும் குற்றவாளி. ஒரு ஆள் கேட்டு மாறினா போதும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மஹ்ஷரில் அல்லாஹ் என்கிட்ட கேட்டாக்கா, பெருமானாரே முஹம்மதே, எனக்காக நீங்கள் என்னத்தை கொண்டு வந்தீங்க என்பதை அல்லாஹ் கேட்டால் சித்திக் அக்பரை காமிப்பேன் என்பதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல் खाजा खान इंदल वली अताय रसूल खाजा गरीब नवाज अजमेरी रज़ियल्लाह அவர்களை பற்றி அவருடைய ஷேக் உஸ்மான் ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருவர்களும் காபாவை சுற்றி வருகின்றார்கள். அசரீரி சப்தம் வந்தது, உஸ்மான் ஹாரூனியே எனக்காக என்ன கொண்டு வந்தீங்க என்பதாக, ஹாஜகான கொண்டு வந்தேன் என்பதாக உஸ்மான் ஹாரூனி பதில் சொன்னார் என்பதாக அவருடைய சரித்திரத்தில் நாம் கேள்விப்பட்டோம். அதன் அடிப்படையில் ஒரு பெண் கேட்டாலும் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் தப்பித்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு ஆண் கேட்டு தனது உள்ளத்தை மாற்றிக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் தப்பித்துக் கொள்ளலாம். காரணம், இந்த ஆன்மீக சபையாக இருக்கட்டும், உபதேசங்களின் சபைகளாக இருக்கட்டும், மதரசாக்களாக இருக்கட்டும், மஸ்ஜித்களாக இருக்கட்டும், தெரு மேடைகளாக இருக்கட்டும், எங்கெல்லாம் அல்லாஹ் ரசூலை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகின்றதோ, சொல்லப்படுகிறதோ, அதை காது தாழ்த்தி கேட்பது நம்மின் மீது அவசியம் அவசியம் அவசியம். அதை காது தாழ்த்தி நாம் கேட்கல, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி அல்லாஹ் கொடுத்துருவோம், நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவோம். கோடிக்கணக்கில் காசு வச்சுருந்தாலும் பறக்கத் போயிடும். காசிகாரனாக இருப்பான், வியாதியில் ஷிஃபாவாகாது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பார், ஷிஃபாவாக நிம்மதியை பெற முடியாது. இதான் பறக்கத் போயிடுச்சு என்பது கிடையாது. இதெல்லாம் நாம் செய்கின்ற சிறிய சிறிய தவறுகளின் காரணங்களினால் ஏற்படக்கூடிய விளைவு என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உணர கடமை. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள், மனிதனே, எப்படி இருந்தாலும் நீ வாழ்ந்து கொள், ஆனால் கடைசியில் மௌத்தை நீ ருசித்து ஆக வேண்டும், சுவைத்தாக வேண்டும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கின்றார். அதேபோல் உனது இஷ்டத்தின் அடிப்படையில் அமலும் செய்து கொள், சிரிச்சிக்க, பேசிக்க, விளையாடிக்க, பார்த்துக்க, எதனாலும் சிந்திக்க, ஆனால் கடைசியில் அதன் பகரத்தை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பகரத்தை பெறாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிய முடியாது என்பதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார். ஆகையால் நாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்துட்டான். மிருகமாக அல்லாஹ் கொண்டு வரல, பறவீனங்களாக அல்லாஹ் கொண்டு வரல, ஜின்னாத்தகளாக அல்லாஹ் கொண்டு வரல, மனித இனத்தில் அல்லாஹ் கொண்டு வந்தார். மனித இனத்தில் அல்லாஹ் கொண்டு வந்தார். அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், சிறந்த சிருஷ்டியாக அல்லாஹ் கொண்டு வந்தார். ஏன் அல்லாஹ் சிறந்த சிருஷ்டி அல்லாஹ் படைச்சான் என்பதை யோசித்தோம், விளங்கணும். நம்முடைய சிந்தனைகள் பூராவும் அல்லாஹின் பக்கம், ரசூலின் பக்கம் தான். பொதுவாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் திரும்பி பார்த்தால் ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஆண்கள் மதரசாவிலே அதிகமாக ஓதினார்கள். ஆண்கள் மதரசாவிலே மார்க்க கல்வியை அதிகமாக படித்தார்கள்.
ஆனால் தற்சமயம் பார்க்கும் பொழுது ஆண்கள் தங்களுடைய மார்க்க கல்வியை படிப்பதை விட்டும் நிறுத்தி கொண்டார். இது கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். பெண்கள் அதிகமாக ஓத ஆரம்பித்து விட்டார். 50 வருஷத்துக்கு முன்னாடி நிஸ்வான் மாசம் ரொம்ப கம்மி. பொம்பளை ஓதுறது, பொம்பளை பட்டம் வாங்குறது ரொம்ப கம்மி. பெண்கள் பட்டம் வாங்குறது ரொம்ப கம்மி. நமக்கெல்லாம் தெரியும். என்ன காரணம்? ஆண்களுக்கு ஏன் அந்த ஆர்வம் போச்சு? குருப கியாமத்துடைய நெருக்கத்தின் அடையாளம் அதெல்லாம். அதனால தான் ஆண்களுக்கும் அந்த ஆர்வம் போயிடுச்சு. ஏன்னா ஒரு பிரயோஜனமும் தெரியல, ஓதி ஒரு பிரயோஜனமும் தெரியல. துனியாவை சம்பாதிக்க முடியல, மாசால விஷயம் தான் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அடிச்சுட்டு போவோம், பிடிச்சாச்சு. அப்போ அதன் அடிப்படையில் அந்த ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பெண்களுக்கு இந்த ஆர்வத்தை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய ஆசை, முபல்லிகா, ஆலிமா, ஃபாதிலா, காமிலா என்ற பட்டங்களை பலவிதமாக பல ஊர்களிலே தருகின்றார். என்றாலும் பெண் இனத்தை சேர்ந்தவர்களாகிய தாங்கள் சிந்திக்க வேண்டும். நபியவர்கள் எதை படிக்க சொன்னார்கள், எதை விளங்க சொன்னார்கள், பெண் இனம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே அந்தஸ்தை பெற முடியும், ஷரப்பை பெற முடியும், கண்ணியத்தை பெற முடியும் என்பதை ஒவ்வொரு தாய்மார்களும் உணரணும். காரணம், பெண்ணினத்திலே நமக்கெல்லாம் தெரியும், நபிமார்கள் வரவில்லை, வரமாட்டாங்க. வலிமார்கள் வந்தாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வலிமார்கள் வந்தாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய இறைநேச செல்வி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களுடைய சரித்திரம் நமக்கெல்லாம் தெரியும். அவங்க சரித்திரம் நமக்கெல்லாம் தெரியும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விலாயத்தை கொடுத்ததினால், இறை நெருக்கத்தை அல்லாஹ் தந்ததினால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதித்தார், அவர்களை கொண்டாடினார், அவருடைய சமூகத்திலே துஆவை பெற்றார். அதன் அடிப்படையிலே அந்த சரித்திரத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஒரு பெண் இறைநேச செல்வியை கொண்டு தான் ஒரு ஆண் வாழ வைக்கப்பட்டார் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல துவா செஞ்சாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்ப. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கை தூக்கிட்டாங்க. அந்த காலத்தில் இல்லாத பலங்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்தது. ஆச்சரியப்பட்டு கை தூக்கினாங்க. கடைசியில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார். குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்கிறார். ஒரு நபி பிறப்பதற்கு காரணமாக உள்ளவள் ஒரு பெண், ஒரு வலி பிறப்பதற்கு காரணமாக உள்ளவள் ஒரு பெண் என்பதை குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பெண் எப்படி வாழ வேண்டும், தன் மூலமாக ஒரு நபி பிறப்பதற்கு காரணமாக ஆக வேண்டும். நபி பிறக்க மாட்டார், நான் நபிய பாதி, கியாமத் எந்த நபியும் வரமாட்டார். அப்ப என் மூலமாக ஒரு இறைநேசர், அவுலியா, வலி பிறப்பதற்கு காரணமாக ஒரு பெண் வாழ வேண்டும். ஒரு ஆலிம், அல்லாஹ்வை அறிந்த மகான் பிறப்பதற்கு காரணமாக ஒரு பெண் வாழ வேண்டும் என்பதை அந்த ஆயத்து நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு என்பதை நமக்கு நாமே சாட்சியாக இருக்கின்றோம். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையை
சஹாபாக்குடைய வாழ்க்கையுடன் ஒத்து பார்க்கும் பொழுது, சேர்த்து பார்க்கும் பொழுது பூஜ்ஜியமாகத்தான் உள்ளது. தாபீனுடைய வாழ்க்கையுடன் சேர்த்து பார்க்கும்போது பூஜ்ஜியமாகத்தான் உள்ளது. மக்கள் ஷாஃபி மذஹபை சேர்ந்தவர்கள், எங்கள் ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஹனஃபி மذஹபை சேர்ந்தவர்கள். ஷாஃபி இமாம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க தகப்பனார் சின்னத்திலே அவரை விட்டுட்டு மொத்தம் போயிட்டாங்க. அவங்க அம்மாவுடைய வளர்ப்பில் தான் வளர்கிறாங்க. அவங்க அம்மாவுடைய வளர்ப்பில் வளர்கிறாங்க. அப்படி வளர்ப்பில் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வயசை எத்துகின்றார்கள், விளக்கம் தெரியக்கூடிய வயசை. மதரசாவிற்கு பகதாதிற்கு ஓதுவதற்காக அனுப்புகின்றார். என் மகன் மார்க்க அறிஞராக வர வேண்டும் என்ற ஆசை. அப்பொழுது காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு புருஷனுடைய வராசத்திலிருந்து ஒரே ஒரு வீடு தான் கிடைத்தது. அந்த வீட்டை 16 தீனாருக்கு விற்று இமாம் ஷாஃபியிடம் கொடுத்து போய் ஓதிவிட்டு மார்க்க அறிஞராக திரும்பி வா என்பதாக அறிவுறுத்தினார். அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, எனது தாயின் பரக்கத்தினால் தான் இவ்வளவு பெரிய இமாமாக, மக்களால் போற்றப்படும் இமாமாக நான் ஆனேன், மாறினேன் என்ற யஹசானை மறக்காமல், உபகாரத்தை மறக்காமல் அவர்கள் விண்ணப்பம் செய்தார். அதன் அடிப்படையிலே தாய்மார்கள் நம்மின் மூலமாக பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவை எடுக்கக்கூடியவர்கள் தாய்மார். அதனால் நமது வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான முறையில் ஆனால்தான் நம்முடைய பிள்ளைகளும் அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான முறையிலே மாறுவார். இல்லாவிட்டால் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஆகவே நமது வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் கடந்து விட்டதை அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஒரு ஆண் ஒரு தவறை செய்கிறான், ஒரு பெண் ஒரு தவறை செய்கின்றார். அது சிறிய தவறாக இருக்கட்டும், அது பெரிய தவறாக இருக்கட்டும், அந்த தவறின் வெளிப்பாடு, அந்த தவறின் குணாதிசயம், அந்த தவறின் தாசுரா அவனுடைய 7 தலைமுறை வரை பாதிக்கும் என்பதாக. ஆகவே பிள்ளைகளின் மீது இரக்கம் கொண்ட தாய்மார்களே, தகப்பன்மார்களே, அல்லாஹுக்கு மாறு செய்வதை விட்டும் நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு மாறு செய்வதை விட்டு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நமது பிள்ளைகளின் மீது நமக்கு இரக்கமே இல்லை என்பதற்கு ஒரு அடையாளமாக, நமது குழந்தைகளின் மீது நமக்கு இரக்கமே இல்லை என்பதற்கு ஒரு அடையாளமாக மாறிவிடும். நமது குழந்தைகளை, நமது பிள்ளைகளை தவறு செய்ய வைப்பதற்கு நாமளே காரணமாகிவிடுவோம். ஆகவே தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, முதலில் உங்களுடைய நஃப்ஸை நரகத்தை விட்டும் காப்பாற்றுங்கள். என்ன நரகம்? என்ன நரகத்தின் பக்கம் சேர்க்கக்கூடிய சொல் என்ன? சொல்லை விட்டும் காப்பாற்றிக் கொண்டோமா? நரகத்தின் பக்கம் சேர்க்கக்கூடிய பார்வை விட்டும் காப்பாற்றிக் கொண்டோமா? நரகத்தின் பக்கம் சேர்க்கக்கூடிய செவி விட்டும் காப்பாற்றிக் கொண்டோமா? நரகத்தின் பக்கம் சேர்க்கக்கூடிய சிந்தனைகளை விட்டும் காப்பாற்றிக் கொண்டோமா? யோசிக்க வேண்டும். ஆகவே நரகம் என்பதை அல்லாஹ் படைத்தான். ஒரு தடவை நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு தாய்மார்களுக்கு உபதேசம் செய்வதற்காக அந்த பக்கம் சென்று உபதேசம் செய்தார்கள். நரகத்தை பற்றி அச்சமூட்டினார்கள். பிலாலை கூடவே அழைத்து சென்றார்கள். அச்சமூட்டப்பட்ட பிறகு இத்தகுன்னார வலோபி ஷிக்கி தமரா, ஓ பெண்களே, ஓ தாய்மார்களே, உங்களில் அநேகர்களை நரகத்தில் நான் ஆண்களை விட அதிகமாக பார்த்தேன் என்பதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து? இப்பொழுது உள்ள பெண்களை பார்த்து சொல்லவில்லை. சஹாபி பெண்களை பார்த்து சொன்னார் என்று சொன்னால்
நாம் எந்த அளவு பயந்து கொள்ள வேண்டும், எந்த அளவு அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும், நாம் எந்த அளவு கதற வேண்டும். ஆகவே தான் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபி பெண்கள் எல்லாம் அழுதார்கள், புலம்பினார்கள். நரகத்தை கண்டு அழுதார்கள், புலம்பினார்கள். ரசூலிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நரகத்தை விட்டும் தவிர்த்து கொள்வதற்காக ஆண்களுக்கு பாடம் நடத்துகின்றீர்கள், சொர்க்கத்தின் பக்கம் சேர்வதற்காக ஆண்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுத்தருகின்றீர்கள், எங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கி தாருங்கள் என்பதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முறையீடு செய்தார்கள். பெருமானார் ஒதுக்கினார்கள். வாரத்திற்கு ஒரு நாள் தாய்மார்களுக்காக மார்க்க உபதேசம் செய்வதற்காக ஏற்பாடும் செய்தார்கள். அதன் அடிப்படையில் தான் மதரீசா சர்க்கார் அவர்களுடைய ரூபத்திலே அல்லாஹ் வருடத்திற்கு ஒரு தடவை தாய்மார்களுக்காக அல்லாஹ் இந்த நாளை ஒதுக்குகின்றான். நாம் உஷாராக வேண்டும், நாம் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நமது தலைமுறைகளை நாமளே நாசமாக்கியவர்கள் ஆகிவிடுவோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃபிலே அல்லாஹ் ஒரு திருவசனத்திலே அல்லாஹ் ஞாபகப்படுத்தும் பொழுது, அபூஹுமா சாலிஹைன் கானத் அபூஹுமா சாலிஹைன், அவருடைய தாய் தாப்பன் சாலியாக இருந்தார்கள், நல்லடியார்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் சொன்னதை போல அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். இருந்ததின் காரணத்தினால் அவருடைய துனியாவுடைய சொத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான், அவருடைய தீனையும் அல்லாஹ் பாதுகாத்தான், அவருடைய கண்ணியத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான், அவருடைய இஃபத்தையும் பத்தினித்தனத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான். எவ்வளவு நேரம் ஒரு நிமிஷத்தில் ஷைத்தானால் நம்முடைய பத்தினித்தனத்தை புடுங்க முடியும், நம்முடைய கண்ணியத்தை புடுங்க முடியும், நம்முடைய மானத்தை புடுங்க முடியும், நம்முடைய ரோஷத்தை புடுங்க முடியும், நம்முடைய கண்ணியத்தை அழிக்க முடியும் ஷைத்தானால். ஆனால் அல்லாஹ் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஃபஸல், அதை நினைத்து நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய செய்திகள் நம்முடைய காதுகளிலே வந்தால், நம்முடைய செவிகளிலே வந்தால், அதை கேட்காமல் நாம் பாராமகம் செய்தால் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே குற்றவாளிகள் ஆகிவிடுவோம். உம்மு சல்மா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன்கள் உள்ளவர்கள், பெருமானாருடைய மனைவிமார்களில் உள்ளவர்கள். உம்மு சல்மா ரஸியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே மிஹ்ராபிலே நின்று இறை போதனையிலே அல்லாஹ்வை பற்றி சொல்வதற்காக, ரசூலை பற்றி சொல்வதற்காக, சன்மார்க்கத்தை பற்றி சொல்வதற்காக நின்று விட்டால் என்ன வேலை செய்தாலும் சரி, வீட்டிலே சமையலில் ஈடுபட்டாலும் சரி, தூக்கத்தில் இருந்தாலும் சரி, ஏனைய சுகபாகத்தில் இருந்தாலும் சரி, ஏதிரித்து சவத்திலே சுவற்றிலே சாய்ந்த வண்ணம் பெருமானார் என்ன சொல்லுகின்றார் என்பதாக காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ரசூல் அமரும் வரையிலும் தனது வீட்டிலே அமர மாட்டார்கள். உம்மு சல்மா ரஸியல்லாஹு அன்ஹா. ஆகவே சன்மார்க்கம் அவசியம், பெண்களுக்கு அவசியம். பெண்களிலே சன்மார்க்கம் உள்ளே வந்தால்தான் ஆண்கள் இந்த உலகத்திலே ஜொலிக்க முடியும், ஆண்கள் இந்த உலகத்திலே சொர்க்கவாசிகளாக வாழ முடியும். முதல் மதரசா என்பதாக, மக்தப் என்பது மதரசா கிடையாது, மஸ்ஜித் மதரசா கிடையாது, பாடசாலைகள் மதரசா கிடையாது, தாயுடைய மடிதான் முதல் மதரசா என்பதாக எல்லா மகான்களும் ஞாபகப்படுத்துகின்றார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஹலாலான உணவுகளை கொண்டு, ஹலாலான பார்வைகளை கொண்டு, ஹலாலான செவிகளை கொண்டு, ஹலாலான அசைவுகளை கொண்டு, ஹலாலான பார்வைகளை கொண்டு வளர்த்தால் உங்களுடைய குழந்தைகள் இந்த உலகத்திலையும் செழிக்கும், கபரிலையும் செழிக்கும், ஆகிரத்திலையும் செழிக்கும். ஆகவே நாம் யோசிக்க வேண்டும், நமது பிள்ளைகளை வார்த்தை எடுக்கக்கூடிய விஷயத்திலே, வளர்க்கக்கூடிய விஷயத்திலே தாய்க்கு தான் கவனம் அதிகம் வேண்டும் என்பதை நமக்கு மகான்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். அதன் அடிப்படையில் எல்லாரும் சொல்லால் உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் பிரியத்தை போட்டதினால் தான் இந்த பிள்ளைகள் இப்பொழுது ஆலிமா முபல்லிகா சனதை வாங்க இருக்கின்றார்கள். இத்துடன் மட்டும் நாம் இல்மை தேடுவதை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இது மட்டும் ஞானம் அல்ல, இது மட்டும் ஞானம் அல்ல. ஹத்தல் மௌத், கபருக்கு போகும் வரையிலும் அல்லாஹை பற்றி தேடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும், ரசூலை பற்றி தேடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். இது ஒரு முகத்திமா, ஒரு முன்னுரையாக நமக்கு மதரசாவிலே போதிக்கப்படுகின்றது. இன்னும் தேடுவதற்கு தயாரிப்பை தகுதியை உண்டாக்குவதற்காக
உஸ்தாத்மார்கள், பெண்கள் தாய்மார்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் நம்மை உற்பத்தி செய்கின்றார்கள். தவிர இத்துடன் கல்வி, மார்க்க கல்வி என்பது முடியக்கூடிய விஷயம் அல்ல. கியாமத் வரையிலும் அதை கேட்டாலும் சரி இடித்துக் கொண்டே தான் இருக்கும், ருசித்துக் கொண்டே தான் இருக்கும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மோமின், ஒரு மோமின் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட மனிதன் இல்மை தேடக்கூடிய விஷயத்திலே, மார்க்க கல்வியை தேடக்கூடிய விஷயத்திலே வயிறு நிரம்ப மாட்டான் என்பதாக பெருமானார் சொன்னார்களே. போதும் என்பதாக நாம் சனதை வாங்கிவிட்டு வீட்டுக்கு திரும்பினால் நம்மை விட பதுநசீப் யாரும் கிடையாது. இன்னும் மார்க்க கல்வி அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சஹாபி பெண்மணிகள் எல்லாம் தூக்கத்திலே, கல்வியிலே, மனாமிலே, கனவிலே மார்க்க ஃபத்வாக்களை கேட்டுக்கொண்டார்கள். மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளை தொடுத்தார்கள், விளக்கங்களை பெற்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை எந்த அளவு இருக்கின்றது? மனாமிலே, கனவிலே கூட துனியா தான் நமக்கு ஜொலிக்கின்றதே தவிர மார்க்கம் என்பது மூடி மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஏதோ தொழுதால் போதும், நோம்பு வைத்தால் போதும், ஜகாத் கொடுத்தால் போதும், ஹஜ் செய்தால் போதும், புர்கா போட்டால் போதும், கையை மூடினால் போதும், முகத்தை மூடினால் போதும். இதுதான் சன்மார்க்கமா? இது மட்டும் சன்மார்க்கம் அல்ல, இன்னும் சன்மார்க்கம் இருக்கின்றது. மார்க்கம் நம்முடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்தும், நம்முடைய உயிரையும் சுத்தப்படுத்தும், நம்முடைய பார்வையையும் சுத்தப்படுத்தும். அது சுத்தமாகிவிட்டால் வெளிரங்கம் சுத்தமாகிவிடும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்மஹாத்துல் முஃமினீன் பெருமானாருடைய மனைமாரி ஒரு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய சிந்தனை என்ன? ரசூலுடைய தொடர்பை பெற்ற பிறகு அபூ சுஃபியானுடைய மகள், காஃபிருடைய மகள், அபூ சுஃபியானுடைய மகள், அவர் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை தழுவவில்லை, மக்கமா நகரத்தில் இருக்கின்றார். ஆனால் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்மணி, அந்த தாய், அந்த மோமின்களின் தாய் ரசூலிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை கூட சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி தன்னை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். திருமணம் முடித்துக் கொண்டார்கள். முடித்த பிறகு தாப்பன் அபூ சுஃபியான் பார்க்க வருகின்றார். மாலை தனது மகளை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அப்பொழுது வந்த பிறகு மாமனார் மருமகனுடைய வீட்டுக்கு வருகிறார். வந்த பிறகு அபூ சுஃபியான் பெருமானாருடைய விரிப்பிலே அமர்வதற்கு முயற்சி செய்கின்றார். எவ்வாறு மகள் தகப்பனை கண்டால் எப்படி மரியாதை செய்வாளோ, என்னென்ன கொடுப்பாளோ, என்னென்ன கதம் செய்வாளோ, மரியாதை செய்வாளோ, அதன் அடிப்படையிலே அவர் அந்த அபூ சுஃபியான் அமர நாடுகின்றார். அப்பொழுது அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? யோசிக்க வேண்டும். என்ன உள்ளத்திலே நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருந்தால், அல்லாஹ் தஆலாவுடைய முஹப்பத்தை, ரசூலுடைய முஹப்பத்தை ஊட்டியிருந்தால் இந்த பதிலை உம்மு ஹபீபா தனது பாவாவிடம் சொல்லியிருக்க வேண்டும். யோசிக்க வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், அபூ சுஃபியானே, எனது தகப்பனே, நீங்கள் இன்னும் ஷிர்க் என்ற நஜீஸை விட்டும் சுத்தமாகவில்லை. இந்த சுத்தமான இடத்திலே அசுத்தம் வந்து அமரக்கூடாது. நபியுடைய சுத்தமானது, நபியுடைய விரிப்பு சுத்தமானது, நபியுடைய அந்த போர்வை சுத்தமானது, நபியுடைய மேனி சுத்தமானது. இந்த சுத்தமான இடத்திலே ஷிர்க்கை, இணையை சுமந்து கொண்டு இந்த இடத்திலே அமரக்கூடாது. நீ எனது தகப்பனாக இருந்தாலும் சரி என்பதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னவுடன் அவர்கள் பயந்து போய்விட்டார்கள். எனது மகளா, எத்தனை நாள் எனது உயிருக்காக போராடி எனது மகளா, யான் ஹயாத்தாக வேண்டும், இந்த உலகத்தில் வாழ வேண்டும், தலைவனாக வாழ வேண்டும், செல்வந்தனாக வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், எனது தாப்படி இப்படி வாழ வேண்டும் என்பதாக பிரியப்பட்ட உம்மு ஹபீபாவா இவ்வாறு பேசுகின்றாய்? இவ்வாறு உன்னை ஆளாக்கியது எது என்பதாக அவர் ஆச்சரியமாக கேட்டார் என்று சொன்னால், அவருடைய சிந்தனை இவ்வாறு போனது என்பதை ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே நமது உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுடைய முஹப்பத் உள்ளே வந்துவிட்டால் நாம் அல்லாஹ்வுக்கோ ரசூலுக்கோ ஒரு கடுகு அளவு கூட மாறு செய்ய நமக்கு துணிச்சலே வராது. சிர்ர சக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது, அதாவது பக்தாதுடைய ஜாமியா மஸ்ஜிதிலே பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு வார்த்தையை விட்டார்கள். அதாவது அஜபன் லில் ஐஃபின் அஸா கவியா, பலகீனமான அடியானை கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. எத்தகையவன் என்று சொன்னால் அவன் கவியான
சக்தி பெற்ற வலுவுள்ள அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றானே, இந்த பலகீனமான அடியான் சக்தி பெற்ற அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய துணிச்சல் வருகின்றது. அத்தகைய மனிதனை கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்பதாக சொன்னார். என்று சொன்னால் நாம் என்ன அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றோம், என்ன அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றோம் என்ற பகுத்தறிவு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. நாம் பேசியது தான் நல்லது, நாம் பார்த்தது தான் நல்லது, நாம் கேட்டது தான் நல்லது, நாம் ஓதியது தான் நல்லது, நாம் தஸ்பீஹ் செய்தது தான் நல்லது என்பதாக நாமளே முடிவு கட்டி கொண்டிருக்கின்றோம். இது அல்ல தீன். நம்முடைய தீனுக்கு சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுக்க வேண்டும், ரசூல் கொடுக்க வேண்டும், அல்லாஹ் உடையவர்கள் கொடுக்க வேண்டும். சையதுனா சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தார்கள். மெதுவாக அமைதியாக ஓதிக்கொண்டிருந்தார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்து வீட்டிலே வேகமாக சத்தமிட்டு ஓதிக்கொண்டிருந்தார்கள். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதை முடித்துவிட்டு சித்திக் அக்பருடைய வீட்டுக்கு பிரவேசித்து வந்து கேட்கின்றார்கள். என்ன கேட்கின்றார்கள் என்று சொன்னால், சித்திக் அக்பரே, நீங்கள் ஏன் மெதுவாக குர்ஆன் ஓதுகின்றீர்கள் என்பதாக. அப்பொழுது சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன ரப்பி கரீமுன், ரப்பு நெருக்கமாக இருக்கிறான். அவ உனாஜிஹி, அவனிடத்தில் நான் சம்பாஷணை செய்ய வேண்டாமா, ரகசியமாக பேச வேண்டாமா, ஏன் நான் வேகமாக ஓத வேண்டும் என்பதாக சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொன்னார்கள். அதே போல் உரைத்தார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் ஈரோர்களுக்கும் உபதேசித்து சென்றார்கள். சித்திக் அக்பரே, இனிமேல் நீங்கள் வேகமாக ஓத வேண்டும். உமர் ஃபாரூக்கே, வேகமாக ஓதக்கூடிய உமர் ஃபாரூக்கே, இனிமேல் நீங்கள் மெதுவாக ஓத வேண்டும் என்பதாக அவர்களுடைய சிந்தனையை, அவருடைய நீயத்தை மாற்றி அமைத்த ரசூலுல்லாஹ் சென்றார். என்று சொன்னால் நாம் ஓதுவது தான் நல்லது, அதுதான் மார்க்கம் என்பதாக நாமளே முடிவு செய்து கொண்டோம். இது முடிவு செய்து கொள்வது ஷைத்தானுடைய சூழ்ச்சி, நஃப்சுடைய சூழ்ச்சி என்பதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்ல வேண்டும், ஒன்றை செய் என்பதாக, ஒன்றை வேகமாக ஓது, ஒன்றை மெதுவாக ஓது, ஒன்றை நீ ஓது, இதை கொடு, இதை கொடுக்காதே, இதை செய், இதை செய்யாதே, அல்லாஹ் சொல்லி செய்ய வேண்டும். அந்த அமல் தான் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே வயிற்றுள்ளதாக இருக்கும், கனமானதாக இருக்கும். இல்லாவிட்டால் நமது அமல்களை அல்லாஹ் நம்முடைய முகத்திலே அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆக இத்தகைய நிலையிலே மாற்றுவதற்காகத்தான் இந்த மதரசாக்கள் நம்முடைய உள்ளத்தில் உண்டான சிந்தனைகளை, மனிதன் பிறந்த பிறகு சிறு பிராயத்திலே வாழுகின்றான். சிறு பிராயத்திலே வாழும் பொழுது இங்கே முன்னால் சிறார்கள் அமர்ந்திருந்தார்கள், சிரிக்கின்றார்கள். இந்த டிவியை பார்த்து எதையோ அந்த டிவியிலே எவ்வாறு அசைவுகள் வெளியாகின்றதோ அதே போல் ஆடுகின்றார்கள், அதே போல் குத்துகின்றார்கள். அதை பார்த்து ரசித்தேன். அவர்களுக்கே தெரியாது ஏன் கையை தூக்கின்றேன், ஏன் புருவத்தை தூக்கின்றேன், ஏன் சிரிக்கின்றேன், ஏன் முறைக்கின்றேன், ஏன் பார்க்கின்றேன் என்ற உணவில்லாமல் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சிறார்கள். ஆனால் வயசை அடைந்த நாம், விளக்கத்தை பெற்ற நாம், அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்தை பெற்ற நாம், ஈமான் கொண்ட நாம் அந்த சிறார்களை போலவே நாமும் வாழ்ந்தால் ஏன் வந்தோம், ஏன் போனோம், ஏன் இந்த மஜ்லிஸுக்கு வந்தோம், இந்த சபைக்கு ஏன் வந்தோம் என்ற காரணத்தையே உணராமல் நாம நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் நம்மை விட பத்நசீப் யாரும் கிடையாது. என்னுடைய ஷேக் நாயகம் அவர்கள் ஒரு தடவை இந்த மருவாச்சேரி மதரசாவிலே ஞாபகப்படுத்துகின்றார்கள், அல்லாஹ் மனிதனுக்கு பகுத்தறிவை அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் மனிதனுக்கு பகுத்தறிவை தந்தான், ஹைவானாத்களுக்கு ஆடு மாடுகளுக்கும் அறிவை அல்லாஹ் தந்தான். ஆடு மாடுகள் எது நல்லது எது கெட்டது என்பதை பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவை, புத்தி அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதற்கு முன்னால் வைக்கோலை வைத்தால் சாப்பிடும், அதற்கு முன்னால் பிள்ளை வைத்தால் சாப்பிடும், அதற்கு முன்னால் இலைகளை போட்டால் சாப்பிடும், அதற்கு முன்னால் சோறை வைத்தாலோ ஏனைய வஸ்துக்களை வைத்தாலோ பிரியாணியை வைத்தாலோ சில நேரத்தில் சாப்பிடும், உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாவிட்டால் சாப்பிடாது, தனது வாயை நகர்த்தி விட்டு சென்று விடும். ஆடு மாடுகளை நாம் பார்க்கின்றோம். அதற்கல்லாஹ் இது எனக்கு நல்லது, இது எனக்கு கெட்டது என்பதாக பிரிக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் அதற்கு தந்திருக்கின்றான். அதே போல் நாமும் வாழ்ந்தால் அதற்கும் நமக்கும் மத்தியிலே சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். அதற்கும் நமக்கு மத்தியிலே வித்தியாசத்தை உண்டாக்கி வாழ வேண்டும். அது வாழ்கின்றது, அது நடக்கின்றது, அது பார்க்கின்றது, அது இன்பத்தை அனுபவிக்கின்றது, சுவைகளை சுவைக்கின்றது. ஆனால் முத்தஹர்ரிக்கும் பில் இராதா, தன் விருப்பத்தின் அடிப்படையிலே
தன் இஷ்டத்தின் அடிப்படையிலே அது ஊர்ந்து செல்கின்றது, அது வருகின்றது, அது போகின்றது. ஆனால் மனித இனமாகிய நம்மை அஷ்ரஃபுல் மஹ்லூகாத்தாகிய சிறந்த சிருஷ்டியாகிய நம்மை அல்லாஹ் படைத்தோம். இவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு சூட்டியும், இவ்வளவு கண்ணியத்தை இஸ்ஸத்தை அல்லாஹ் தந்தோம், இவ்வளவு சிறப்பை தந்தோம், இவ்வளவு கராமத்தை அல்லாஹ் தந்தோம். அவைகளை போல் வாழ்ந்தால் நமக்கும் அவைகளுக்கு மத்தியிலே வித்தியாசம் இல்லாமல் ஆகிவிடும். ஆகவே நாம் வாழக்கூடியவர்களாகிய நாம், மனிதர்களாக வாழக்கூடியவர்களாகிய நாம் நமது இஷ்டத்தின் அடிப்படையில் வாழாமல் அல்லாஹ்வுடைய இஷ்டத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய இஷ்டத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இஷ்டத்தின் அடிப்படையில் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இஷ்டத்தின் அடிப்படையில் விரும்ப வேண்டும். ஒன்றை தொட வேண்டும், ஒன்றை விட வேண்டும், ஒன்றை பிடிக்க வேண்டும், ஒன்றை விட வேண்டும். இவ்வாறு நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் அலங்கரிப்பான், அல்லாஹ் வரவேற்பு செய்வான், ரசூல் வரவேற்பு செய்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த உலகத்தை அளித்த பிறகு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கியாமத்தை அல்லாஹ் வைத்து விட்டான். அவனுக்கு மரணம் வந்து விட்டார். ஃபகத் காமத் கியாமத்துஹு மன் மாத ஃபகத் காமத் கியாமத்துஹு, ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டார், அவனுடைய கியாமத் அவனுக்கு வந்து விட்டது என்பதாக நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். மௌத்துக்கு பிறகு முன்கர் நக்கீரை வைத்து அல்லாஹ் கேள்வி தொடுக்கின்றான். மன் ரப்புக, உனது ரப்பு யார், உனது ரப்பு யார் என்பதாக அல்லாஹ் கேள்வி தொடங்க போகின்றானே, அந்த கேள்விக்கு என்ன பதிலை நாம் தயாரித்து வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ் ரப்புடைய பெயர் என்ன என்பதாக முன்கண்ணுக்கு கேட்க மாட்டார்கள். ஒரு ரப்பு யார் என்பதாக இந்த சபையிலே, இந்த மஜ்லிஸிலே அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் யார் எனக்கு தெரியவில்லை, கேட்கின்றேன். அப்பொழுது ஒரு மனிதர் சுட்டி காட்டுகின்றார், தோ இருக்கின்றார் அப்துல்லா என்பதாக. அதே போல் ஜெயித் என்ற மனிதர் யார் என்பதாக கேட்கின்றேன், தோ இருக்கின்றார் ஜெயித் என்பதாக சுட்டி காட்டுகின்றார். அப்பொழுது தான் விளங்குகின்றது. அதே போல் முன்கர் நக்கீர் கபரிலே வைத்த பிறகு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கேள்வி தொடங்கப்படுகின்றது. மண் ரப்புக, உனது ரப்பு யார் என்பதாக யாரை சுட்டி காட்டுவோம்? மண்ணை சுட்டி காட்டுவோமா? இதுதான் எனது ரப்பு என்பதாக கல்லை சுட்டி காட்டுவோமா? கவந்துடையை சுட்டி காட்ட போகின்றோமா? அல்லது ஓலையை சுட்டி காட்ட போகின்றோமா? அல்லது குச்சை சுட்டி காட்ட போகின்றோமா? நவுசு பில்லாஹ், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை சுட்டி காட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கபருடைய உலகத்தில் தப்பிக்க முடியாது. மா தீனுக்கு, இத்தனை நாள் யாருக்கு வழிபட்டாய்? உன் நஃப்ஸுக்கு வழிபட்டாயா? உன் இச்சைக்கு வழிபட்டாயா? உன் ஆசைக்கு வழிபட்டாயா? ஷைத்தானுக்கு வழிபட்டாயா என்ற கேள்வி அல்லாஹ் தொடுக்க போகின்றான். அல்லாஹுக்கு வழிபட்டிருந்தால் அல்லாஹுக்கு வழிபட்டு என்பதாக சொல்வதற்கு நாவு வரும், இல்லாவிட்டால் நாவு கூசும். ஆகவே அல்லாஹ்வுடைய சமூகத்திலே பயந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த பெருமானார் விஷயத்திலே உங்கள் கருத்து என்ன என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான் மலக்குகளை வைத்து. ஆகவே இந்த 3 கேள்விகளையும் அல்லாஹ் சுருக்கி கபரிலே வைத்து முன்கண்ணக்கீரை வைத்து ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் கேட்கின்றான் என்று சொன்னால் யோசிக்க வேண்டும். ஆத்மீக உலகத்திலே வாழக்கூடியவர்கள், ஆலமே மலகூத்திலே வாழக்கூடியவர்கள், மலாயிகத்துமார்கள், நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், மேலும் மேலும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற மகான்கள், அவருடைய அவருடைய ஞானங்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த 3இல் தான் சுருங்கி இருந்தது. என் ரப்பு யார், எனது தீன் என்ன, எனது நபி யார், இந்த 3ஐ பற்றி விரிவுபடுத்துவதற்காகத்தான் மதரசா. இந்த 3ஐ படுத்தி தெளிவுபடுத்துவதற்காக பார்வை, இந்த 3ஐயும் உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்காக, உள்ளத்திலே உறுதியை உண்டாக்குவதற்காக மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த 3ஐயும் பார்வையில் கொண்டு வருவதற்காக அல்லாஹ் ஹான்காக்களை அல்லாஹ் உண்டாக்கி, அவுலியாக்களை அல்லாஹ் உண்டாக்கி, நேசர்களை அல்லாஹ் உண்டாக்கி, எந்த ரப்பை பற்றி உங்களுக்கு கேட்க போகின்றார்களோ அந்த ரப்பை பார்வையில் கொண்டு வருவதற்காக, எந்த தீனை பற்றி கேட்க போகின்றார்களோ அந்த சன்மார்க்கத்தை பார்வையில் கொண்டு வருவதற்காக, எந்த ரசூலை பற்றி கேட்க போகின்றார்களோ அந்த ரசூலை பார்வையில் கொண்டு வருவதற்காக அல்லாஹ் இறைநேசர்களை கியாமத் வரையிலும் அல்லாஹ் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். மறுத்தால் மறு, வெறுத்தால் வெறு. கியாமத் குர்ஆன் இருக்கும் காலமெல்லாம், குர்ஆன் எதுவரையும் இருக்குமோ கியாமத் வரை இருக்கும். குர்ஆன் இருக்கும் காலமெல்லாம் குர்ஆனிலே ஓதப்படக்கூடிய ஆயத் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அந்த ஆயத் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஆயத் இருக்கும் காலமெல்லாம்
எல்லாம் அவுலியாக்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். இப்பொழுது அவுலியாக்கள் இல்லை, காதிர் வலி இல்லை, ஹாஜவான் இல்லை, அவுலியாக்கள் இல்லை என்பதாக சொன்னால் குர்ஆன் பொய் சொல்கின்றது. குர்ஆனில் அந்த காலை கீழ்த்தெறிய வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் அல்லாஹ்வுடைய மான்ஷா அல்லாஹ்வுடைய நோக்கம் அவர்களை கொண்டு வந்தே ஆக வேண்டும். ஆகவே இந்த ஞானங்களை பெறுவதற்காகத்தான் இத்தகைய மகான்களை அல்லாஹ் நமக்கு இந்த ஊருக்கு அன்பளிப்பாக அல்லாஹ் தந்தான். போன வருடம் சென்ற வருடம் சுபூரிஷா கிபிலா அம்மல்லாஹு ஃபைசானஹு அவருடைய ஃபைசானை அல்லாஹ் ஆமாக ஆக்குவானாக அவருடைய பிள்ளைகள் மூலமாக. போன வருஷம் அந்த தெருவிலே ஆமீம் ஜமாலி அவர்கள் மேடை போட்டிருந்தார்கள், கீழே அமர்ந்திருந்தார்கள். மிஸ்கின் வரும் வரையிலும் பேசவில்லை, வந்த பிறகுதான் பேச ஆரம்பித்தார்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த ஊருக்கு கிஃப்டாக தந்தான். அவருடைய ஷேகை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதே போல் இவர்களை அல்லாஹ் தஆலா இந்த ஊருக்கு கிஃப்டாக தந்தான். அல்லாஹை பற்றி சொல்வதற்காக, போதிப்பதற்காக, ரசூலை பற்றி போதிப்பதற்காக அல்லாஹ் கிஃப்டாக அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கின்றான். இவர்கள் எல்லாம் நாம் புழங்கிக் கொள்ள வேண்டும், அனுபவித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் யா ஹஸ்ரத்தா மௌத் வந்த பிறகு யா ஹஸ்ரத்தா அலாமா ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா, அல்லாஹ்வை எனது தோள்பஜத்திலே எனது அருகாமையிலே அல்லாஹ்வை வைத்துக் கொண்டு நான் அல்லாஹ்வை தவற விட்டு விட்டேனே, எனக்கு வந்த கை சேதமே என்பதாக கை சேதப்படக்கூடிய நிலைக்கு ஆணும் பெண்ணும் கை சேதப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படாமல் இருப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் சரி, நம்முடைய உள்ளங்களிலும் சரி அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பிரியத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய முஹப்பத் வந்துவிட்டால் தானாக எல்லா அமல்களும் வந்துவிடும். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்பதாக நாம நிர்ணயிக்க தேவையில்லை. எத்தனை ஹைர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் உண்டாக்கினானோ அத்தனை ஹைர்களுக்கும் நலவுகளுக்கும் ஒரு பீடமாக நம்மிலே ஆகிவிடும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். பெண்கள் சாதிக்கவில்லையா? அந்த சஹாபி பெண்கள் எல்லாம் அவுலியாக்களாக வாழவில்லையா? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைநேச செல்வியாக வாழவில்லையா? ஆசியா அலைஹிஸ்ஸலாம் இறைநேச செல்வியாக வாழவில்லையா? ராபியத்துல் பஸரியா இறைநேச செல்வியாக வாழவில்லையா? ராபியத்துல் அதவியா இறைநேச செல்வியாக வாழவில்லையா? நமக்கு ஏன் அந்த ஆசை இல்லை? இந்த உலக மோகத்திலே, இந்த உலக ஆசையிலேயே நாம் சீவி சிங்காரித்துக் கொள்ள, நாம் நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ள, நமது திறமையை காமிப்பதற்காக, நமது அழகை காமிப்பதற்காக நாம் முயற்சி செய்கின்றோமே தவிர அல்லாஹ்வை காமிப்பதற்காக, ரசூலை காமிப்பதற்காக, ரசூலுடைய சன்மார்க்கத்தை காண்பிப்பதற்காக நாம் இந்த உலகத்திலே வாழாவிட்டால் உனது அழகை அல்லாஹ் பிடுங்கி நாசமாக்கி விடுவான், உனது தெம்பை அல்லாஹ் பிடுங்கி நாசமாக்கி விடுவான், உனது செல்வத்தை அல்லாஹ் பிடுங்கி நாசமாக்கி விடுவான். வாழ்ந்தால் அல்லாஹ்வை வெளிப்படுத்துவதற்காக வாழ வேண்டும், வாழ்ந்தால் ரசூலை வெளிப்படுத்துவதற்காக வாழ வேண்டும், வாழ்ந்தால் சன்மார்க்கத்தை வெளிப்படுத்துவதற்காக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், அந்த உத்தம சஹாபி பெண்மணிகள், அந்த இறைநேச செல்விகள் அல்லாஹ் தஆலா இப்பொழுதும் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவர்கள் வாழ்வதின் காரணத்தினால் தான் இந்த பூலோகத்திலே அவுலியாக்களை அல்லாஹ் தஆலா கியாமத் வரையிலும் உண்டாக்கி கொண்டே இருக்கின்றான் என்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவிலே ஓத வைத்துள்ளீர்கள். அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த கண்ணியத்தையும் அல்லாஹ் தஆலா தரஜாவையும் உங்களுக்கு அல்லாஹ் தருவானாக. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை இத்துடன் மட்டும் சுருக்கிக் கொள்ளாமல் மார்க்க பணியிலே ஈடுபடுத்துவதற்காக மார்க்கத்தை இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டும், மார்க்க சிந்தனையிலே இன்னும் தனது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் வர வேண்டும், ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் வர வேண்டும். வந்தால் தாய் தகப்பன் அவர்களுக்கு நல்லது செய்தவர்களாக ஆகிடுவோம். இல்லாவிட்டால் காசி பணத்தை கொண்டோ, சொத்து செல்வாக்கை கொண்டோ, உயர்ந்த உணவுகளை கொண்டோ, உயர்வான அலங்காரங்களை கொண்டோ நீங்கள் அலங்கரித்தாலும் சரி, நீங்கள் பிள்ளைகளுக்கு நலவை நாடியவர்களாக ஆகவே முடியாது, கெட்டதை தான் நாடியவர்களாக ஆக முடியும். ஆகவே சன்மார்க்கத்தை அவருடைய உள்ளத்திலே நுழைக்க வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். எனது பிள்ளை இந்த பூலோகத்திலே அவருடைய அவருடைய சரீரத்தில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுக்காக வாழ வேண்டும், ரசூலுக்காக வாழ வேண்டும், சன்மார்க்கத்திற்காக வாழ வேண்டும் என்ற சிந்தனை வேண்டும். காரணம் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நபிகள் ஜிஹாதுக்காக, போருக்காக செல்ல தயாரானால் ஒவ்வொரு தாய்மார்களும் தனது பிள்ளைகளை
குழந்தைகளை, 1 மாசம் குழந்தைகள், 2 மாதம் குழந்தைகள், 1 வருடம் குழந்தைகளை, யா ரசூலல்லாஹ் இந்த குழந்தைகளை உங்களுடைய போரிலே கேடயமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக தனது குழந்தைகளை எல்லாம் அர்ப்பணம் செய்தார்கள் என்று சொன்னால் என்ன புகுந்தது? சன்மார்க்கத்தை பற்றி என்ன விளங்கி இருந்தார்கள் அந்த பெண்மணிகள். ஆகவே நமது பிள்ளைகளை தொழுகைக்காக எழுப்புவதற்கு அஞ்சுகின்றோம், பயப்படுகின்றோம். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள், பிள்ளைகளுடைய உள்ளத்திலே சன்மார்க்கத்தை நுழைக்காவிட்டால், சன்மார்க்கத்தை இஸ்லாத்தை நுழைக்காவிட்டால், ஈமானை நுழைக்காவிட்டால், மார்க்கத்தை நுழைக்காவிட்டால், தாயாக தாப்பனாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடம் பேசுவதற்கு பயப்பட வேண்டும் என்பதாக சொன்னார்கள். நுழைத்தால் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே சன்மார்க்கத்தை நுழைத்தால் அவர்கள் உங்களிடம் பேசுவதற்கு பயப்படுவார்கள் என்பதாக அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞாபகப்படுத்துகின்றார்கள். இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த காலத்திலே பார்த்தால் தாப்பன் மகனிடம் பேச பயப்படுகின்றான், தாப்பன் மகனிடம் பேச பயப்படுகின்றார். வீட்டை விட்டு ஓடி விடுவாளோ, வேறு பக்கம் திரும்பி விடுவாளோ என்பதாக பயப்படுகின்றான். தாய் பயப்படுகின்றார், மகளை பற்றி பயப்படுகின்றார், மகனை பற்றி பயப்படுகின்றார் என்று சொன்னால் அவருடைய உள்ளங்களிலே சன்மார்க்கத்தை நுழைக்காமல் நீங்கள் தவறிவிட்டீர்கள், அல்லாஹ்வுடைய சமூகத்திலே குற்றவாளிகளாக கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், கொல்லுக்கும் ராய் கொல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஅய்யத்திஹி, உங்கள் ஒவ்வொருவர்களும் மேய்க்கக்கூடியவர்கள், தன்னுடைய மெய்க்காவலர்களை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்பதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அதன் அடிப்படையிலே நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே பயப்படுகின்றோம் என்று சொன்னால் அவருடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நுழைக்கவில்லை, ரசூலுடைய முஹப்பத்தை நுழைக்கவில்லை, சன்மார்க்கத்தை நுழைக்கவில்லை என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விளங்க கடமைப்பட்டுள்ளோம். அதன் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஜலால் இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சாலிஹானவர்கள், உங்களை நான் குறை சொல்லவில்லை. பொதுவாக இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை கண்டு மிகவும் பயமாக இருக்கின்றது. அடுத்த தலைமுறை என்னவாகும், அடுத்த ஜெனரேஷன் என் நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். நமது இஸ்லாம் அவர்களே நீடிக்குமா, நமது ஈமான் நீடிக்குமா, நமது தொழுகை நீடிக்குமா? போன நூற்றாண்டிலே 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிக்கு சிறார்கள் வந்தால் ஃபர்தை தொழுதுவிட்டு சுன்னத்தை தொழுதுவிட்டு தான் செல்வார்கள். ஆனால் இக்காலத்தில் வாழக்கூடிய சிறார்கள் எல்லாம் ஃபர்தை கூட சுருக்கிக் கொள்கின்றார்கள், தொழுதுவிட்டு சுன்னத்துடைய கையாலே இல்லாமல் சென்று விடுகின்றார்கள். அடுத்த தலைமுறையிலே, அடுத்த ஜெனரேஷனிலே ஃபர்தும் இருக்குமா இல்லையா என்ற கவலை நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவர்களும் கவலைப்பட வேண்டும் தனது பிள்ளைகள் விஷயத்திலே. அல்லாஹ் இவர்களை பிற்காலத்திலே இவர்கள் மூலமாக கபரிலே நம்முடைய கபர் நமக்கு நெருப்பாக ஆகக்கூடாது என்ற ஆசை ஒவ்வொரு மக்களும் வைக்க வேண்டும். அல்லாஹ் இவர்களை சாலிகான மக்களாக, இப்பொழுது பட்டம் வாங்கக்கூடிய அந்த பெண்மணிகளை சாலிகான மக்களாக, சாலிகான கணவன்மார்களை அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. மேலும் சாலிகான குணங்களை அல்லாஹ் தருவானாக. ஃபாத்திமா நாயகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தருவானாக. ஃபாத்திமா ரஸியல்லாஹு அன்ஹா அவருடைய குணத்தை அல்லாஹ் தருவானாக. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் தருவானாக. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தவக்குலை அல்லாஹ் தருவானாக. அவருடைய கராமத்தை அல்லாஹ் தருவானாக. வல்ல அல்லாஹ் நல்லவர்கள் நபிமார்கள் வலிமார்களுடைய பொருட்டால் நமது துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.